Hello friends, நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஆல் இன் டெக் தமிழ் சேனல். என் பேர் யுவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்ம சேனல் கமெண்ட்ஸில் அழகசாமி அப்படிங்கிற ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, நம்ம எடிட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் எப்படி சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான ஆட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, ப்ளஸ் உங்களோட நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோஸில் அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக ஒன்று வந்துடும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். என்ன தான் நீங்கள் ஒரு வீடியோஸில் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே வியூவர்ஸ் மேபி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ என் வீடியோக்கு இடையில ஒரு தடவை இல்லை 2 தடவை இந்த மாதிரி நீங்கள் ஒரு எலமெண்ட் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போட்டு எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா 2 விஷயம் தான் தேவை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபைல் தேவை, அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ ஃபைல். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ மட்டும்தானா அப்படின்னு இல்லை, நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு பல ரிசல்ட்ஸ் காமிக்கும். அந்த இதில் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இதை தவிர்த்து வேறு எதாவது ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதையுமே டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பேசிக்காக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட் வரணும், கீழேருந்து பாப்பப் ஆகி உங்களோட லோகோ, உங்களோட பேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஒரு எடிட்டிங் ஆப். இது வந்து kinemaster தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களுமே kinemaster டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் இது ரொம்பவே சிம்பிளாக பண்ண முடியும். ஏன்னா நான் 2-3 ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த 2-3 ஆப்பில் எனக்கு ரொம்பவே கன்வீனியாக இருந்த ஆப் இந்த kinemaster தான். இதுலேயும் நீங்களும் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக முடியும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் kinemaster அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16:9 வேணுமா, 9:16, 1:1 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ போட்டிருக்கும். 16:9 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் நம்ம எல்லாருமே வீடியோஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷியோ. ரெண்டாவது இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிக்கலாக இருக்கும். மூணாவது உள்ளது உங்களுக்கு 1:1, அதாவது சதுரமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைல் இருக்கு இல்லையா, நான் நம்ம சேனல் மாதிரி கொடுத்த லிங்க்கில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணும். உங்களோட ஃபோல்டர்ஸ் எல்லாமே காமிக்கும், எந்தெந்த ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ண க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பெல் ஐக்கான் மட்டும் வந்து ப்ளே ஆகும். இது கரெக்டாக 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது. இது உங்களுக்கு 5 செகண்ட்ஸே போதும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னா 6 or 7 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் லென்த் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லென்த் பண்ண வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு மேலே நீங்கள் லென்த் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எஃப்எஸ் உங்களுக்கு ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும் வீடியோ. அதனால் நீங்கள் ஒரு 6 இல்லைன்னா 7 செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த 7 செகண்ட்ஸே ரொம்பவே அதிகமானது. ஓகே, நீங்கள் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லோகோ அண்டு உங்களுடைய சேனல் நேம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது வரும். இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மீடியாவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. சைடில் லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே உங்களுடைய லோகோ வச்சுருக்கீங்களோ ஃபஸ்ட்டு லோகோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோட சேனலோட லோகோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணோன்னே எனக்கு இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலு கீழே நம்ம ஃபைல் ஆட் ஆகிருக்கும். இது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலோட இது ரொம்பவே சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் லென்த் ஆக்கணும். கீழே நம்ம லோகோ ஃபைலோட எண்டில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே நம்மளோட லோகோ இருக்கும், அது ரொம்பவே சைஸ் பெருசாக இருக்கும். அதை நீங்கள் சின்னதாக்கணும். சின்னதாக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக. அதில் ரீசைஸ்க்கு ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா சின்னது இல்லை பெருசாகும். நீங்கள் இதை சின்னதாக்கிக்கணும். சின்னதாக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஜஸ்ட் கீழே ட்ராக் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு அதை அந்த ஒயிட் கலர் பார் மேலே நீங்கள் செட் பண்ணணும். எந்த பார் அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பெல் ஐக்கன் இருக்கும். அதுக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் ஒரு பார் இருக்கும். அந்த பார் எண்டில் வந்து நீங்கள், அதாவது லெஃப்ட் சைடு எண்டில் வந்து நீங்கள் அதை வச்சுக்கணும். சைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பாரோட சின்னதாக இருக்கிற மாதிரி, அதாவது அந்த ஒயிட் கலர் பாருக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா ஜஸ்ட் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பார் மட்டும் பேக்ரவுண்டில் மேலே வந்துட்டு கீழே போகுமே தவிர அந்த நம்ம ஆட் பண்ண லோகோ ஒரே இடத்துல கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். எந்த வித மூவ்மெண்ட்டுமே இருக்காது. இதை நீங்கள் எப்படி நம்ம கீழேருந்து ஸ்லைட் அப் பண்ணுறது, ஸ்லைட் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் அந்த லோகோ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் இன் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு ஸ்லைட் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கீழேருந்து மேலே வர மாதிரி அனிமேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா
அது ரெண்டுமே கீழேருந்து மேலே வரும், ஆனால் வேற ஒரு டைமிங்கில் வரும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த லோகோ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க, அனிமேஷன் போய்க்கோங்க. நீங்கள் ஸ்லைட் அப்புன்னு கொடுத்துருப்பீங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 0.5, 1.5 அப்படிங்கிற சில ஆப்ஷனில் இருக்கும். அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இதை நீங்களாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ ரொம்பவே முன்னாடியே வந்துடும், அதுக்கப்புறம் தான் பார் வரும், இந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக்கிட்டீங்கன்னா பார் வந்ததுக்கப்புறம் தான், அதாவது சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கன் காமிச்சதுக்கப்புறம் தான் லோகோ லேட்டாகி வரும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், ரெண்டும் ஒரே டைமில் வர மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் இது ஒன்னோட கம்மியாக்கிட்டே வரேன், ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் கம்மியாக்கி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியன்ட்டாக இருக்கோ. இப்போ உதாரணத்துக்கு நான் 0 பாயிண்ட் வைக்க போது எனக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு 0.5 கம்மியோ இல்லை 0.5 அதிகமோ இல்லை 1 அதிகம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமிங்கில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு டைம் வைக்கிறேன், இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பெர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு ஒரே மாதிரி வருது. ஸோ இந்த டைமிங்லேயே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லோகோ இன்னும் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கும். ஆனால் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கன் கீழே போயிடும், ஆனால் லோகோ அங்கேயே இருக்கும். ஸோ இதையுமே உங்களால் கீழே போய் வைக்க முடியும். ஸோ மறுபடியும் அந்த லோகோ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அனிமேஷன் பண்ண மாதிரியே கீழே பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஸ்லைட் அப்பு நம்ம போன தடவை கொடுத்தோம், இந்த தடவை நீங்கள் ஸ்லைட் டவுன் கொடுக்கணும். ஸ்லைட் டவுன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, போனதை நீங்கள் ஸ்லைட் அப்புக்கு என்ன ஸ்பீடு வச்சிங்களோ அதோட அதிகமான ஸ்பீடு வைக்கணும். என்ன காரணம்னா ஸ்லைட் அப்பு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வரும், ஸ்லைட் டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் அப்போட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இதோட ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். அதிகமாக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒழுங்காக போகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு லோகோ எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது உங்களோட டைட்டில் ஆட் பண்ணணும், உங்களோட சேனல் டைட்டிலை ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஆல் இன் டெக் தமிழ் சேனல் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இது நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, மேலே லேயர் பட்டன் மறுபடியும் இருக்கும், அந்த லேயர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லெட்டருக்கு ஃபாண்ட் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், அவுட்லைன் ஆட் பண்ண முடியும், பேக்ரவுண்ட் ஆட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும் உங்களால். இங்கே உங்களுக்கு எந்த அளவு வசதியோ அந்த மாதிரி டைட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஆல் இன் டெக் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன், டைப் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து அந்த லோகோக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு நடுவில் இது அழகாக ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் அது எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் போது நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு வரப்போது அது ஓவர்லைம், அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு மேலே டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப்டுன்னு இருக்க போது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் லோகோ பண்ண மாதிரி அனிமேஷன் அவுட் அனிமேஷன் பண்ணணும். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் அனிமேஷன் லோகோக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே அனிமேஷன் இதுக்கும் கொடுத்துருங்க. அவுட் அனிமேஷன் லோகோக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே அவுட் அனிமேஷன் இந்த இதுக்கும் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒரே டைமிங்கில் வரும், ஒரே மாதிரி வரும். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆயிடுச்சுன்னா மேலே கூடிய எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஃபைல் உங்களோட ஸ்டோரேஜில் சேவ் ஆயிடும். நீங்கள் இதை எப்படி உங்களோட வீடியோஸில் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி 6:9 செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே மீடியா ஃபைல் போய்ட்டு எனக்கு எந்த வீடியோவில் வேணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த வீடியோ செலக்ட் ஆகி நான் என்னோடய டைம் லைனுக்கு வந்துடுச்சு. நீங்கள் எப்படி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் காமிக்கும். இல்லை லாஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே முக்கியமான விஷயம், இது எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோவில் இது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது 3ஆவது நிமிஷத்துலையோ 5ஆவது நிமிஷத்துலையோ இல்லை 6ஆவது நிமிஷத்துல எந்த நிமிஷத்தில் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல ஆப்ஷன் வரும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா குரோமா கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பச்சை கலரில் தான் இருக்கும். கீழே மட்டும் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் மேலே வந்துக்கிட்டு போகும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்க அந்த க்ரீன் கலரை அழிச்சா தான் உங்களுக்கு உங்களோட வீடியோஸ் மேலே இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த குரோமா கீ ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அந்த குரோமா கீன்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே எனபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணோடனே உங்களுக்கு பேக்ரவுண்ட் போகும். சப்போஸ் உங்களுக்கு போகல வேறு ஏதாவது கலர் ப்ரொஃபைலாக செலக்டாக இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சூஸ் ஆகிருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் கலர் தான் வச்சுருக்கோம். ஸோ க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ரீன் கலர் எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கிறது போயிடும். உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களோட லோகோ மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் வரப்போது அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் உங்களுக்கு அந்த வீடியோவில் ஷோ ஆகும். ஆனால் அது நீங்கள் செட் பண்ணும்போது வீடியோவோட லாஸ்ட்டில் செட் பண்ணாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு லேப்டாப்பில் பார்க்குறீங்க, இல்லை கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க, இல்லை மொபைல்லேயே நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வராமல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
வியூவர்ஸ் அதை பார்க்கும்போது அது வந்து கரெக்டாக அந்த அவங்க கண்ணுக்கு ஷோ ஆகும். இதே அவங்க ஃபுல் ஸ்க்ரீனில் மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா மேபி சில பேர் நார்மலாக பார்ப்பாங்க, சில பேர் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி ஜூம் பண்ணி பார்க்குறாங்கன்னா உங்களோட அந்த பாப்பப்பாக ஷோ ஆகிறது பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீனு கீழே தான் ஷோ ஆகுமே தவிர மேலே வராது. ஸோ அதனால் நீங்கள் எப்போயுமே சேவ் பண்ண போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய வீடியோலேருந்து கீழேருந்து கொஞ்சம் மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்க்குறாங்க அப்படின்னாலும் அந்த இது அவங்க கண்ணுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ண கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் எது இருந்தாலுமே கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் கற்போம், பிறருக்கு கற்பிப்போம். நன்றி.